கடினமான கஷ்டத்தை கூட தாங்கிக் கொள்ற இதயத்திற்கு ஒரு சிலர் தர்ற காயங்களை தாங்கிக் கொள்ற சக்தி இருக்கிறதில்ல. பல வலிகளை தாங்குற இதயத்துக்கு சிலர் உதிர்க்கிற கடினமான வார்த்தைகளை தாங்கிக் கொள்ற சக்தி இருக்கிறதில்ல. பல ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்ட இதயத்திற்கு ஒரே ஒரு துரோகத்தை கூட தாங்கிக் கொள்ற சக்தி இருக்கிறதில்ல. கோவம் இருந்தா திட்டிருங்க, ஆத்திரம் இருந்தா அடிச்சிருங்க, உங்களையும் உங்களோட மனசையும் காயப்படுத்தியிருந்தா மன்னிச்சிருங்க, உங்களோட மௌனத்தை உடைச்சிட்டு அவங்க கூட பேசிருங்க. அவங்களோட அன்பு ஆழமானதாகவும் உண்மையாகவும் இருந்தா மட்டும். அன்பு, பாசம், அக்கறை இது எல்லாமே பொய்ன்னு நிரூபிக்க வாழ்க்கை ஃபுல்லா யாராவது ஒருத்தங்க நம்ம கூட இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக எல்லாரோட அன்பும் பொய் என்று அர்த்தம் இல்லை. அன்பா இருக்கிற எல்லாருமே உண்மையா தான் இருக்காங்க அப்படின்றதும் அர்த்தம் இல்லை. வாழ்க்கையில யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கிற சந்தோஷமும் வேண்டாம், நம்ம சந்தோஷமா இருக்க யாரையும் கஷ்டப்படுத்திடவும் வேண்டாம். ரெண்டுமே நம்மளுக்கு தான் வாழ்க்கை முழுக்க வலிய தரும். அது மட்டும் இல்லாம வேதனையையும் தரக்கூடியதா அமையும். யாருக்கிட்டையும் அதிக உரிமையோட பழகாதீங்க. உரிமை அப்படின்ற பேர்ல அவங்க செய்யற சில செயல்கள் உங்களோட மனசை காயப்படுத்தும் அப்படின்றத கூட அவங்க உணர்றதே இல்லை. பெரும்பாலும் எப்போதும் ஒரே மாதிரியும் உண்மையாவும் இருக்கிறவங்கள விட ஆளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற மாதிரி மாறுறவங்கள தான் இந்த உலகம் பெருமையா தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடும். வேஷம் போட தெரிஞ்சவனுக்கு ரோசம் இருக்கிறதில்ல, ஆனா அவனுக்கு நிறையவே உறவுகள் இருக்கும். வேஷம் போட தெரியாதவனுக்கு ரோசம் அதிகமாவே இருக்கும், ஆனா அவனுக்கு உறவுகள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. தகுதியற்ற ஒரு நபருக்கு நீங்க உங்களோட நம்பிக்கையை வழங்குனா உங்களை அழிக்க அவங்களுக்கு நீங்களே அதிகாரம் கொடுக்குறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஒரு சில நடவடிக்கைகளையும் வார்த்தைகளையும் மட்டும் வச்சு யாரையும் எளிதில் ஏற்றுக்கொள்ளாதீங்க. யாரை எந்த சூழ்நிலை எப்படி மாற்றும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பிறர் உங்களுக்கு சுமையா இருப்பதையும் பிறர் உங்களுக்கு தர்ற சுமைகளையும் நினைச்சு வாழ்க்கையே வெறுத்துறாதீங்க. சுமையற்ற வாழ்க்கை எப்போதுமே சுவையற்று தான் போகும். எந்த சுமைகளையும் சுமந்து கடந்து செல்ல பழகிக்கோங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நல்ல நேரம் வரட்டும் அப்படின்னு காத்திருக்காதீங்க. அதை உடனே செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. யாருக்கும் கெடுதல் நினைக்காத எல்லா நேரமுமே நல்ல நேரம்தான். உங்களுக்கு மற்றவங்க தர்ற இடையூறலுக்கும் துன்பத்துக்கும் வருத்தப்படாதீங்க. ஒருத்தரை மனிதரை ஆக்குறது அவனுக்கு ஏற்படுற இடையூறுகளும் துன்பங்களும் தான். நம்ம எதையோ அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனா உண்மையிலேயே அழகு அப்படின்றது முகத்துல இல்லை, அன்பு நிறைஞ்ச அவங்களோட மனம்தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகானது. விதியோட கணக்கை சில நேரம் யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. ஒரு மனுஷன் இன்னைக்கு நம்மளோட முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருப்பான், ஆனா அடுத்த நொடியே கண்கலங்க வச்சு வேடிக்கை பார்க்கும் இந்த விதி. உங்ககிட்ட இருக்கிறத உங்களால முடிஞ்சத மற்றவங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிற வர கடவுள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருப்பாரு. டெய்லி யாராவது ஒருத்தருக்காவது ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்துக்கோங்க. உதவி செய்யற அளவுக்கு நம்ம கிட்ட பணமோ பொருளோ இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க கொடுக்கிற ஒரு சின்ன புன்னகை, ஒரே ஒரு ஆறுதலான வார்த்தை, இது கூட மிகப்பெரிய உதவிதான். எவ்வளவோ மனுஷங்க இது கூட கிடைக்காம ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மூட்டை பூச்சிய மாதிரி யாரையும் துன்புறுத்தி வாழக்கூடாது. எளிய மாதிரி யாரோட பொருளையும் திருடி வைத்த நிரப்பக்கூடாது. அறையா மாதிரி மற்றவங்களோட பொருளை நாசப்படுத்தி வாழக்கூடாது. தேனிய போலவும் எறும்பை போலவும் ஒரு நாளும் உழைச்சி உண்பதே அமைதியான நிம்மதியான வாழ்க்கை. வாழ்க்கை நம்மளுக்கு கத்து கொடுக்கறது ஒன்னே ஒன்னுதான். உங்களை வெறுக்கிறவங்கள நீங்க மீண்டும் மீண்டும் தேடி செல்லாதீங்க. உங்களை நேசிக்கிறவங்கள நீங்க ஒருபோதும் விட்டுட்டு விலகிடாதீங்க. யாரையும் அடியோட வெறுத்து ஒதுக்கிடாதீங்க. நடந்து முடிஞ்ச எதை பத்தியும் அதிகமா கவலைப்பட்டு கொள்ளாதீங்க. யார்கிட்டையும் அதிகமா எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாதீங்க.
உங்ககிட்ட இருக்கிறத இல்லாதவங்களுக்கு கொடுத்து பழகுங்க. கடவுள் மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கைய வளர்த்துக்கோங்க. எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் நிதானமா செயல்படுங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ இதுதான் மகத்தான வழிகள். வாழ்க்கையில யார் கூடயாவது சண்டை சச்சரவு வந்துருச்சு அப்படின்னா இத உடனே பேசி தீர்த்துட்டு திரும்பவும் ஒன்று சேர்ந்துருங்க. இல்லைன்னா திரும்பவும் பேசுறது அப்படின்றது ஒரு இயலாத காரியம் ஆயிடும். காலப்போக்கில் அந்த பிரிவே பழகிரும். அப்படின்றதால யாரோட மனசையும் உடைச்சு பார்க்கறதுல உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாம இருக்கலாம். ஆனா உடஞ்ச சிதறல்கள் உங்களை நிச்சயம் காயப்படுத்தாம இருக்காது அப்படின்றத உணருங்க. அன்பானவங்க செய்யற சின்ன சின்ன தவறுகளை மன்னிக்க பழகுங்க. குற்றம் அப்படின்னு பார்த்தா நம்ம கூட குற்றம் அப்படின்ற யாருமே இருக்க மாட்டாங்க. முகம் பார்க்காமல் இருந்தாலும் குரல் கேட்காம இருந்தாலும் கண் விழிச்சதுமே நம்மளோட நனவுக்கு வர்றது அன்பான ஒரு சில பேரோட நினைவுகள் தான். அவங்களையும் வெறுத்து ஒதுக்கிட்டு தனிமையில தவிக்காதீங்க. உறவுகளை நம்ப வச்சு வாழுங்க. ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலுமே உறவுகளை நம்பி மட்டும் வாழாதீங்க. இறுதி நாட்கள்ல பாயிலேயே நம்ம படுத்து கிடக்கும் போது பழைய சோறு கொடுக்க கூட ஆள் இருக்காது. ஆடையில போனதுக்கு அப்புறம் படையலும் பாயாசமும் அடையும் செஞ்சு வச்சு எதுக்கு அப்படின்னு தான் இன்னும் தெரியல. உங்களை மதிக்கிறவங்களுக்கு உங்களோட உயிரை கூட கொடுங்க. ஆனா உங்களை மதிக்காத இடத்துல உங்களோட செருப்பை கூட கலட்டாதீங்க. அதுதான் உங்களுக்கு மதிப்பு. உறவுகள் தேவைப்படும் போதுதான் நம்மளை தேடுறாங்களே அப்படின்னு கவலைப்படாதீங்க. படைச்ச இறைவனையே இங்க அப்படிதான் தேடுறாங்க பல மனுஷங்க. மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் கடவுளுக்கு கூட அர்ச்சனை செய்யப்படுது. மனசு ஃபுல்லா நஞ்ச வச்சுக்கிட்டு முகத்துல மட்டும் கொஞ்சல காட்டுற உறவுகள் தான் அழிக்காம உயிரை எடுக்கிற யமனோட தூதர்கள். அப்படிப்பட்ட மனுஷங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. உடலுக்கு உயிர் கூட சுமைதான். நம்ம உயிரா நினைக்கிற ஒரு உயிர் நம்மை மறந்து பிரிந்து போகும்போது யாரையும் புரிஞ்சு கொள்ளாம யாருக்கும் விட்டு கொடுக்காம வாழ்ந்து நம்ம ஒன்றும் சாதிக்க போறதில்ல. அப்பப்ப விட்டு கொடுங்க. அடிக்கடி அனுசரிச்சு போக பழகுங்க. எப்போதும் அன்பு காட்டுங்க. எப்போதாவது சண்டை போடுங்க. அப்பதான் புரிதல் அதிகரிக்கும். உறவுகளும் நீடிக்கும். அமைதி கொண்டா மனசுல அடக்கம். ஆணவம் கொண்டா மண்ணுல அடக்கம். இதுதான் மனுஷனுக்கு வாழ்க்கையை பத்தின அந்த கடவுளோட விளக்கம். இந்த உலகத்துல பணம் தான் பெருசுன்னு நினைக்கிற சில மனுஷங்களுக்கு தெரியறதில்ல. யமதர்ம லஞ்சம் வாங்க மாட்டான் அப்படின்னு. பணத்துக்கு பின்னாடி ஓடி ஓடியே உங்களை நேசிக்கிற மனங்களை விட்டு மறைஞ்சிடாதீங்க. அடுத்தவங்களோட விருப்பத்திற்கு நீங்க ஆட்டம் போட்டா உங்களோட விருப்பத்திற்கு ஆண்டவன் ஆதரவு தரமாட்டார் அப்படின்றத நினைவுல வச்சுக்கோங்க. வாடிய மலரை வண்டுகள் நேசிக்கிறதில்ல. அது போலதான் வசதி இல்லாத நபரை சொந்தங்கள் தேடுறதில்ல. நம்ம ஒருத்தரை எவ்வளவு நேசிச்சாலும் நம்மளை நிராகரிக்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நம்மளை நிராகரிக்கிற ஒருத்தர் வேறு ஒருத்தங்க கிட்ட நிராகரிப்பை சந்திச்சுக்கிட்டு இருப்பாரு. அன்பு அப்படின்றது அனைவருக்குமான சவுக்கடி. வாழும்போது உங்களோட ஆட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா இங்க சாகும்போது உங்களை சுத்தி கூட்டம் குறைவா தான் இருக்கும். நம்ம நல்ல வாழ்க்கைய வாழ்ந்தோம் அப்படின்றதுக்கான அடையாளமே நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது அன்பு நிறைஞ்ச கூட்டம் அழுகையோட நம்மளை வழி அனுப்பி வைக்கிறது தான். வானிலையை விட மிக அதிவேகமா மாறுது மனுஷங்களோட மனநல. எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற மாதிரியே இப்போது இருக்கிற மாதிரியே இப்போதும் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்து ஏமாந்துடாதீங்க. இதையுமே சமாளிக்கிற சாமர்த்தியம் கொண்ட சிலர் அவங்க செஞ்ச அவரை கூட நியாயப்படுத்த முயற்சி செய்வாங்க. அவங்க கிட்ட எப்போதுமே கவனமா இருங்க. பசித்தவனுக்கு பிடிக்கிறதெல்லாம் பசி அடங்குற வரைக்கும் தான். உயிர்ல கலந்த உறவு அப்படின்னு சொல்ற எல்லாரும் உயிர் பிரியிற வர அதே அன்போட வாழ்றதில்ல. இழப்புகள் எதுவுமே இல்லாம நம்மளோட வாழ்க்கையும் முடியறதில்ல. விரும்பி வாங்கின செருப்பை தேவை முடிஞ்சதுக்கு அப்புறமே தூக்கிற எரிகிற மாதிரி பிடிக்கும் அப்படின்னு பழகுன சக மனுஷங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க உங்களோட தேவை முடிஞ்ச பிறகு. வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிற சில பேர் தர காயங்களை மகிழ்ச்சியோட ஏத்துக்கோங்க. ஏன்னா வாழ்க்கையில அடிபட்ட பிறகுதான் எல்லாத்தோட உண்மையான முகத்தை புரிஞ்சுக்கிற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது. கடினமான கஷ்டத்தை கூட தாங்கி கொள்ற இதயத்திற்கு ஒரு சிலர்